வணக்கம். ஜெனிதா சேனலுக்காக ஜெனிதா. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது எங்கள் வீட்டு பொங்கல் செலிப்ரேஷன். தை பொங்கலும் பாரம்பரிய சாம்பாரும். வாசலில் கோலம் போட்டு வீட்டில் முன் வாசலில் சுண்ணாம்பு கோலம் போட்டு சூரிய பகவானுக்கு படையல் போட்டு பொங்கல் வைக்க ஆரம்பித்தாச்சு. சின்ன பானையில் சக்கரை பொங்கல், பெரிய பானையில் பச்சரிசி பொங்கல், சம்பா பச்சரிசி. வெளியே வாசலில் நம்ம இதே மாதிரி பொங்கல் வைக்கும்போது குடும்பமாக சேர்ந்து எல்லோரும் வேலை செஞ்சு பொங்கல் வைக்கிறது ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அந்த டேயே ரொம்ப ரீஃப்ரெஷ்ஷாக இருக்கும். பனை ஓலையில் பொங்கல் வைக்கிறது தான் எங்கள் வழக்கம். பொங்கல் பொங்கியாச்சு, கொலை விட்டாச்சு. சக்கரை பொங்கல் அரிசி வெந்துருச்சு. அதில் 1/2 கிலோவுக்கு 1 கிலோ அச்சு வெல்லம் போட்டிருக்கேன். முழுசாகவே போடலாம், ஏன்னா இது நம்ம அடுப்பில் ஓலை டெம்பரேச்சரில் வேகிறதால ஈஸியாக கரைஞ்சிரும். கொஞ்சம் கொஞ்சமாக கரையும் போது இந்த சக்கரை பொங்கலோடைய ருசியும் தனியாக இருக்கும். சக்கரை கரைஞ்சோன்னே தேங்காய் பூ போடணும். பார்த்திங்களா, எவ்வளோ அழகாக கரைஞ்சி பார்க்கவே தங்கம் கணக்காக ஜொலிக்குது சக்கரை பொங்கல். இது நம்ம கேஸ் ஸ்டவ்லையோ குக்கர்லேயோ செய்யும்போது இந்த மாதிரி சக்கரை பொங்கலில் ருசி இருக்காது. பொங்கல் அன்னைக்கு இதே மாதிரி செய்கிற சக்கரை பொங்கல் என்றைக்கும் தனி ருசி தான். இப்போ நெய்யில் முந்திரியும் முந்திரி பழமும் வறுத்து போட்டாச்சு. சக்கரை பொங்கல் வெள்ளை பச்சரிசி அப்படின்றதால சீக்கிரம் வந்துடும். இந்த பொங்கல் சம்பா பொங்கல் வேக கொஞ்சம் டைம் எடுக்கும். அது வரைக்கும் இதை அப்படியே அடுப்பில் போட்டு வச்சிருக்க வேண்டியது தான். அடுப்பில் கிடக்க அது நல்ல பதமாகிக்கிட்டே ருசி ரொம்ப கூடிக்கிட்டே இருக்கும். இந்த பொங்கல் வெந்துக்கிட்டு இருக்கு. பச்சரிசி பொங்கல் வெந்தாச்சு, இது முடிஞ்சாச்சு. இப்போ சூரிய பகவானுக்கு ஆரத்தி கட்ட வேண்டியது தான். தேங்காய் உடைச்சி சூரிய பகவானுக்கு நம்ம செஞ்ச பிரசாதத்தை படைச்சி அர்ப்பணிக்கணும். பொங்கல் அன்னைக்கு வேலைகள் ரொம்ப கூட இருந்தாலும் அதோடு சேர்ந்து ஒரு மிகப்பெரிய சந்தோஷமும் மனசுக்குள்ளே இருக்கும். இது எங்கள் குடும்பத்தோடு நாங்கள் பொங்கல் அன்னைக்கு எடுத்த ஃபோட்டோஸ். அடுத்து சாம்பார் வைக்கிற வேலை. 1/4 அப்படி துவரம்பருப்பு கழுவி வச்சுருக்கேன். அடுப்பில் பெரிய பானையில் பருப்பு போடுறதுக்காக வெந்நீர் கொதிக்க வச்சுருந்தேன். அதுக்குள்ளே துவரம்பருப்பை போட்டு மஞ்சள்,
பெருங்காயம் போட்டு மூடி வச்சிடணும். 1 மணி நேரம் ஆகும் இது வேகிறதுக்கு. அதுக்குள்ளே நம்ம காய்கறி கட்டிங் ஆரம்பிச்சிடலாம். எல்லா வகை காயின்றதால 50 கிராம் 100 கிராம் கிழங்கு வகை மட்டும் 1/4 கிலோ வாங்குவோம். வாங்கி ஃபேமிலியாக கட் பண்ண ஆரம்பித்தாச்சு. பருப்பு வெந்துருச்சான்னு பார்க்குறேன். பருப்பு வெந்துருச்சு, மலர்ந்துட்டு. முதல்ல நம்ம கிழங்கு வகைகளை போடணும். கிழங்கு வகை கொஞ்சம் வேக டைம் எடுக்கும். அப்போ போடும்போது அது போட்டு கொஞ்ச நேரம் மூடி வச்சுட்டு அது வெந்த உடனே சின்ன வெங்காயம், நாட்டுப்பூடு, அதுவும் வெந்த பிறகு கொஞ்ச நேரம் கழித்து மற்ற காய்களெல்லாம் போட ஆரம்பிக்க வேண்டியதான். 45 கிராம் உப்பு போட்டேன். கல் உப்பு போட்டு அதெல்லாம் நல்லா வெந்த பிறகு கத்திரிக்காய் ஈஸியாக வெந்துருன்றதால கத்திரிக்காய், தக்காளி, முருங்கைக்காய்லாம் கடைசியில் தான் போடுறது. முருங்கைக்காய் முதலே போட்டால் குச்சி குச்சாயிரும் விறகடுப்பு டெம்பரேச்சருக்கு. அதனால் அதுவும் லாஸ்ட்டில் தான் போடுறது. அது 3 வெந்த பிறகு மாங்காய் போடணும். மாங்காய் கடைசியில் போட்டால் தான் எல்லா காயும் நல்லா வேகும். மாங்காய் போட்டு மூடி வச்சு வேக வைக்கணும். நம்ம மாங்காய் போட்டாலும் இது அதிகமான காய் பருப்புன்றதால ஒரு நெல்லிக்களவு புளியும் ஊற்றணும். இந்த சாம்பாருக்கான மசாலா எதுன்னு பார்த்திங்கன்னா கொத்தமல்லியும் பெருஞ்சீரகமும். 1 கப்பு கொத்தமல்லி விதை, 1 கப்பு பெருஞ்சீரகம். இது கறி குழம்பு மசாலா மாதிரி இருக்கேன்னா ஆமாம், இந்த குழம்பு கொஞ்சம் கறி குழம்பு வாசம்தான் வரும். எதுக்காக அப்படின்னா நம்ம இந்த பச்சரிசி பொங்கலுக்கு கறி குழம்பு தான் சரியான காம்பினேஷனாக இருக்கும். இது வெஜிடபிள் போட்டு செய்கிறதால இந்த மசாலா போடும்போது அது நம்மளுக்கு சாம்பார் கறி குழம்பு ஊற்றி சாப்பிட்ட மாதிரி இருக்கும். இந்த கொத்தமல்லியும் பெருஞ்சீரகமும் பச்சையாக தான் திரிப்போம், வறுக்க மாட்டோம். வெயிலில் காய வச்சுட்டு மிக்சியில் தான் திரிச்சிருக்கேன். இப்போ இந்த மசாலாவை ஒரு கிண்ணத்தில் போட்டு தண்ணி ஊற்றி நல்லா விரவிக்கிடணும். விரவி இது எதுக்காக சும்மா பொடியாகவே போடலாமேன்னு இருக்கும். ஆனால் இப்படி போட்டால் ஏதோ அம்மியில் அரைச்சி போட்ட மாதிரி இருக்கும் அப்படின்றதுக்காக இப்படி போடுறது. போட்ட உடனே கலக்கி விட்டுறணும், இல்லைன்னா அப்படி கட்டியாக கிடந்துக்கிடும். அதனால் நல்லா கலக்கி விட்டுறணும். மசாலா போட்ட பிறகு தீயையும் குறைச்சிடணும், பானையையும் மூடக்கூடாது. அப்படியே கங்கில் போட்டுறணும். இப்போ ஒரு முறி தேங்காய் பூ போடணும். சின்ன வெங்காயம், கருவேப்பிலை, வத்தல் போட்டு தேங்காய் எண்ணெயில் தாளிசம் பண்ணி ஊற்றுவோம். கையில் கொஞ்சம் சீரகம் எடுத்து கசக்கி போட்டால் அது நல்லா வாசமாக இருக்கும் சாம்பார். இப்போ மதியம் சாம்பார் வச்சு முடித்த பிறகு பச்சரிசி பொங்கல் வச்சு சாம்பார் ஊற்றி மறுபடியும் சாமி கும்பிடுவோம். இது வீட்டுக்குள்ளே தான் கும்பிடுவோம், காலையில் தான் வீட்டுக்கு வெளியே கும்பிடுவோம்.
தேங்க்யூ. என் சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.